நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும், கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் வந்து கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல் தாம்பூலம் தரித்தல் இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில், உங்கள் தாயின் உடல் நலத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஜென்மத்திலேயே சனி இருக்கார், ராசியிலேயே சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு உங்களுக்கு இருக்கும். அதை தவிர செவ்வாயோடு சேர்ந்துருக்கார், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சப்தமாதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கார், அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் அதிபதி. நிச்சயமாக அரசாங்கத்துடன் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பேச்சுவார்த்தைகளில் ஜாகிரதையாக இருங்க. பேச்சுவார்த்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்துடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக. சரி, இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே சனி, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேர் இருக்கிறதுனாலையும், சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும்னு ஏற்கனவே சொன்னோம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். பேச்சில் ரொம்ப
ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பண வரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 20/4/2026 அன்றைக்கி போகிறார். அந்த காலகட்டத்திலேருந்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறதுனால குரு சனி சேர்க்கையும் பரிவர்த்தனையில் புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபர்ட், அதாவது தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு 23/4/2026 அன்னைக்கு புதன் போயிட்டார். சூரியனோட சேர்க்கை. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பணம் அதிகமாக வந்தாலும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் அமைய போகுது. 7 சனி வேறு நடக்கிறது. ஜென்ம சனி, ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்துக்கு புத பகவான் போகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் 9/5/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். புதுசாக இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் முயற்சிகளை புதுசாக எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். அதனால் தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 10/5/2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னால், இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா 30/4/2026 2/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தயிர் சாதம் கொஞ்சம் விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான மாதமாகவே இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் 23ஆம் தேதி வரலும் பரிவர்த்தனை இருக்கும். அதுக்கப்புறம் குரு 4ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராசியிலேயே சனி செவ்வாய் இருக்கிறது விசேஷம் கிடையாது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தூங்க விடாமல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தாலேயானால் அதீதமாக அலைச்சல் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய நாள் 30/4/2026 2/5/2026 வரலும் உண்டான சந்திராஷ்டம நாட்கள். மொத்தத்தில் இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் சுமாரான ஒரு மாதமாகவே இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுங்க. அதுவும் பேங்கிங் சர்வீஸில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அதை தவிர கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர வெள்ளி வியாபாரம் செய்கிறவர்கள், வெள்ளி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெள்ளி கொலுசு அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவு மிதமான காலமாகவே இருக்கும். நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க. அதை தவிர நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வழிபட்டு வருவதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக